இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாஃப்டாக சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா சப்பாத்தி மாவு பிசைறதுங்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட்டான விஷயம். நிறையா தண்ணி விட்டு கலந்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு போயிடும். ஹார்டாக தேய்ச்சிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சு ஊற வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நாங்கள் தேய்ச்சி வச்சுருந்த மாவு எல்லாமே இது வந்து ஒரு 4 பேத்துக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இந்த மாவு எல்லாமே நாங்கள் வந்து ரவுண்டாக எடுத்துக்கிட்டோம். நிறைய பேர் வந்து ரவுண்டாக உருட்டி வந்து கத்தியால் கட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து கையிலேயே நல்லா சாஃப்டாக இருக்கனால இந்த மாதிரி செஞ்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரவுண்டாக வரும். அப்படி தேய்ச்சிக்கிட்ட மாவை சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து தேய்ச்சிக்கோங்க. சுற்றி எல்லா சைடும் மாவு வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. இதில் சுத்தமாக நாங்கள் எதுக்குமே ஆயில் வந்து யூஸ் பண்ணவே கிடையாது. ஃபுல்லாகவே கோதுமை மாவு மட்டும் வச்சு தான் நாங்கள் தேய்க்கிறோம். பார்த்தீங்களா, தேய்க்கும் போது கூட மாவு தான் யூஸ் பண்ணுறோமே தவிர எண்ணெய் வச்சு நாங்கள் வந்து தேய்க்க கிடையாது. இது மாதிரி நல்லா சாஃப்டாக தேய்ச்சிக்கோங்க. ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கணும். அது மாதிரி ரொம்ப மெலிசாவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாது. ஓரளவுக்கு தின்னாக தேய்ச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். இங்கே பார்த்தீங்களா, நான் எடுத்த மாவுக்கு எவ்வளோ பெரிய சப்பாத்தி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் இதை வந்து 4 மடிச்சு 3 மடிச்சு கூட நீங்கள் வந்து போடலாம். ஆனால் அது மாதிரி நாங்கள் எதுவுமே செய்ய கிடையாது. அது ஃபுல்லாக ஒரே வாட்டியே நல்லா ரவுண்டாக சேர்த்து தேய்ச்சி வச்சுக்கிட்டோம். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃபுல்லாகவே இதே மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு நாங்கள் எடுத்துக்கிட்ட மாவை நல்லா தேய்ச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து இதை வந்து தோசைக்கல்லில் போட்டாச்சு. இந்த தோசைக்கல்லுமே வந்து நான்ஸ்டிக் தான். நாங்கள் வந்து இது சப்பாத்தி போடுறதுக்கு மட்டுமே வச்சுருக்கோம். நம்ம நார்மல் தோசைக்கல் எடுத்துக்கிட்டோம், அதில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கும். நாங்கள் இந்த நான்ஸ்டிக் வந்து எண்ணெய் ஊற்றாமல் சப்பாத்தி போடுறதுக்காண்டியே வச்சுருக்கிறோம். இதில் வந்து நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த பபிள்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும். இது மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு சைடு திருப்பி போட்டு அடுத்து இன்னொரு சைடு இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. அந்த சைடும் நல்லா பபிள்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும். இது மாதிரி 2 சைடும் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நீங்கள் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடும்போது தான் மாவு நல்லா வெந்து வரும். எடுத்தோடனே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது கருகுமே தவிர மாவு வந்து வேகாது. அதனால ஸ்டார்டிங் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு. 2 சைடு வந்ததுக்கப்புறம் இப்படி சுற்றி அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா புசுன்னு பூரி மாதிரியே உப்பி வரும். இங்கே பார்த்தீங்களா, அமுக்க எப்படி உப்பி வருதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அமுக்கி விட்டீங்க, 2 சைடும் திருப்பி போட்டு அமுக்கி விட்டிங்கன்னா ஆயில்லெஸ் சப்பாத்தி ரெடி.